ஹாய், ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பாருங்கள். அதுக்கு தேவையானது ரவை, கொஞ்சம் உடச்சக்கல்ல, கொஞ்சம் தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். உடச்சக்கல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும், கொஞ்சம் பவுட்ரு ஆக்கி வறுத்துக்கணும். இந்த ரவா லட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் தான். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நெய் காஞ்சதும் திராட்சை, முந்திரி எல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா போட்டு வறுக்கணுங்க. ரவா லட்டுன்றது எத்தனையோ ரகங்குது. ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளையாக அந்த ஒரு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கணும். ரவா லட்டு செய்து வெறும் ரவாவில் செய்வாங்க. அது கல் மாதிரி இருக்கும், வெள்ளை ஒயிட் கலரில் இருக்கும். கல் மாதிரி இருக்கும், கடிக்கவே முடியாது. அது அரை வேக்காடாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணி கம்மியாக வச்சு பண்ணுவாங்க, பால் கம்மியாக வச்சு. இது அப்படி கிடையாது, இது நல்லா தாராளமாக பண்ணுறது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது பண்ணுறது. இந்த ரவா லட்டு பாருங்கள். அது ஃப்ரே ஆன பிறகு நல்லா பால் திக்காக இருக்கணும், தண்ணி இல்லாமல் காய்ச்சி ஆற வச்சு நம்ம எந்த அளவுக்கு ரவா லட்டு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு பால். இப்போ நான் 4 கிலோ எல்லாம் மிக்ஸ் பண்ணது எடுத்து வச்சுக்கினாக்கா அதுக்கு ஒரு 150 பால் ஊற்றணும். 150 மில்லி பால் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். அதிகமாக ஊற்றிட்டாலும் கொல கொலன்னு ஆகிடும். கம்மியாக இருந்தாலும் அந்த ரவை அந்த பொருளெலாம் அதிகம் வேகாத மாதிரி இருக்கும். அது போய் நல்லா ட்ரையாக கிண்டி விடணும். நல்லா நிறைய கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும், அப்போ ஒட்டாது. போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டணும். கிண்டினா தான் உடச்சக்கல்ல, தேங்காய் பூ, ரவை இது 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி டப்பாவில் சேர்த்து வச்சிடணும். அதை அந்த மிக்ஸ் பண்ணத்தான் போட்டு பாலுக்கு நல்லா கொதித்த பிறகு போட்டு அதில் கொட்டி நம்ம சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ அது கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கிட்டு அது ஒரு 1/4 டீஸ்பூனு சால்ட்டு போடணும். இல்லைன்னா சால்ட்டு போடல எந்த ஸ்வீட் செஞ்சாலும் டேஸ்ட்டு வராது. கொஞ்சமாவது உப்பு போடணும் அதில், அப்போ தான் டேஸ்ட்டு வரும். இந்த ரவா லட்டு சாஃப்டாக இருக்கும். மில்க்கு மெடெல்லாம் ஊற்றணும் கொஞ்சம். அந்த ரவாலாம் நல்லா வேகணும். ஏற்கனவே நிறைய பேர் செய்வாங்க, அப்படியே கல் மாதிரி இருக்கும். அந்த ரவா வேகாது, கட்டிக்கிறதுக்கு கல்லாட்டிருக்கும். அந்த ரவா அரை வேக்காடாக இருக்கிறதுனால வயிற்றுக்கு ஒத்துக்காது சாப்பிட்டாலும். இது நல்லா வெந்து போகிறதுனால இது ஒன்றுமே செய்யாது. பசங்க சாப்பிட்லாம், நம்ம சாப்பிட்லாம். வெறும் மில்க்கு மீடு ஊற்றுனதுனால கலர் சேஞ்சாக இருக்குது. பாருங்கள், செஞ்சு ஆற வச்சிடணும். நல்லா கை சுடும், எடுத்து உருண்டை பிடிச்சா வராது, கொஞ்சம் கொழப்பாக இருக்கும். நல்லா ஆறின பிறகு தான் அது கொஞ்சம் உருண்டை பிடிச்சா கைக்கு வரும். உருண்டை பிடிச்சி வச்சுன்னா 2-3 நாளைக்குள்ளே வச்சுக்கலாம். தண்ணி அளவு தான் நம்ம அளவாக வைக்கணும். அதிகமாக வச்சிட்டாலும் அது ரொம்ப கேசரி மாரி ஆகிடும். கம்மியாக வச்சாலும் ட்ரையாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும். உருண்டை பிடிச்சா கடித்து சாப்பிட முடியாது. அது மாதிரி பார்த்து பக்குவமாக பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கலர் தான் பாருங்கள், ஒயிட்டாக இல்லாமல் மில்க் மேட் ஊற்றுறதுனால கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது உடச்ச கடலை, தேங்காய் பூ, ரவை 3 சேர்ந்தது. அதனால் உடச்ச கடலாம் போட்டால் கலர் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். வெறும் ரவானா ரவா லட்டு வெறும் ரவையில் தான் செய்வாங்க. அப்படியும் செய்யலாம், இது இப்படியும் செய்யலாம். இது சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அது வெள்ளையாக இருக்கிற ரவா லட்டு கல் மாதிரி இருக்கும், கடிக்க முடியாது, ஒன்றும் முடியாது. அது கடிச்சு சாப்பிட்டாலும் அது ரவை அப்படியே வேகாமல் அப்படியே இருக்கும், நறுக்கு முறுக்குன்னு. அது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை பாருங்கள், உருண்டை பிடிக்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கடிச்சு அப்படியே புட்டு எடுத்தால் பொல வரும், கடிச்சு சாப்பிட்றதுக்கு லட்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரவா, உடச்ச கடலை, தேங்காய் பூ, மில்க் மீடு, முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், பால் எல்லாமே ஹெல்த்தியானது தான் இதில் இருக்கிறது ஃபுல்லாமே. இதில் சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாமே சேர்த்து செஞ்சுது. திடீர்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டா கூட டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும், அதை செஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், செஞ்சு நல்லா ஆறணும். தண்ணி அளவு தான், நம்ம எவ்வளோ ரவை எவ்வளோ நம்ம 3 சேர்த்து வச்சுக்கிறோமோ, 100 200 கிராமா 1/4 கிலோவா, அதுக்கு தகுந்தமாரி தண்ணி அளவு, அந்த பால் அளவு கம்மியாக வச்சுக்கணும். அப்போ தான் உருண்டை